ஹே காய்ஸ், நீட் 2026 தட் இஸ் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா ரீநீட் 2026ஓட ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி. நான் இப்போ தான் உங்களுக்கு உட்காந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கட் ஆஃப் நம்ம ஆல் இண்டியா கோட்டாவோட கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அதே கட் ஆஃப் வந்து வரல. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப்லேயும் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். பட் ஸோ முன்னாடி நிறைய பேர் சொன்ன கட் ஆஃபே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் ஒரு கட் ஆஃப் சொன்னால அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போ ரிசல்ட் பார்த்த உடனே யாராச்சும் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், போயிட்டு நீங்கள் காலையில் பார்க்குறீங்க இந்த வீடியோனா கூட நீங்கள் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ரிசல்ட்டை பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கவுன்சிலிங் கைடன்ஸும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு எல்லா விதமான எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் நீட் எக்ஸாம் பற்றின எல்லா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைம் டு டைம் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். ஸோ ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஓபிசி ஜென்ரல் ஃபஸ்ட்டு ரேங்கிங்லாம் வச்சு பார்த்தா அரவுண்ட் வந்து 25,000 கிட்ட ரேங்க் கிட்ட இருந்துச்சுன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து சீட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த 25,000 கேட்டகரி கிட்ட எங்கே வருது அப்படின்னா சம்வேர் அரவுண்ட் 560 கிட்ட வருது. இது ஆல் இண்டியா கோட்டாவோட கட் ஆஃப். நான் வந்து ஸ்டேட்டுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஓபிசி இருக்குல்ல, நம்மளோட ஓபிசி அப்புறமா இடபிள்யூஎஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே சிமிலரான கட் ஆஃப் தான் இருக்கும். இதுவும் சம்வேர் அரௌண்ட் 555லேருந்து அதுக்கப்புறமா 560 கிட்ட இருக்கும். சேம் இதுவும் 555லேருந்து 560 கிட்ட இருக்கும். இதில் லாஸ்ட்டாக உங்களோட எஸ்சி வந்து சம்வேர் ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃபே 455லேருந்து 460 ரேஞ்சில் இருக்கும். இந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்டிக்கு வந்து இதை விட கம்மியாக போகும். ப்ராபப்ளி சம்வேர் அரவுண்ட் எஸ்டிக்கு வி மைட் எக்ஸ்பெக்ட் 420லேருந்து 425 கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை விட கம்மியாக தான் போகும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல் இண்டியா கோட்டாவோட கட் ஆஃப். சரி, இப்போ ஸ்டேட் கோட்டா தமிழ்நாடுக்கு என்னென்ன நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கட் ஆஃப் இருக்குல்ல, எப்போ எல்லாம் ஆல் இண்டியா கட் ஆஃப் வருதோ அந்த ஆல் இண்டியா கோட்டாவோட கட் ஆஃபை பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டேட் கோட்டா சொல்லுவோம். மோஸ்ட்லி எல்லா டைமுமே தமிழ்நாடோட கட் ஆஃப், ஏன்னா நார்த் இந்தியாவில் ஆல் இண்டியா கோட்டாவோட கட் ஆஃப் விட ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப் நிறைய இடத்துல அதிகமாக இருக்கும். பட் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இதுவரை நடந்ததே கிடையாது. ஸோ அதுபடி எடுத்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 20லேருந்து 30 மார்க்ஸ் கிட்ட வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரி இருக்குல்ல, ஸோ இது வந்து தமிழ்நாடு. நான் இங்கே எழுதிடுறேன் கிளியராக. ஓகே, ஸோ தமிழ்நாடுக்கு நம்ம கட் ஆஃப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து 92% இருக்காங்களே அவங்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் மேக்ஸிமம் 410+ எடுத்திருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் இன் அ சேஃப் சைட். மேக்ஸிமம் அவங்க எல்லாருக்குமே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ்னு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 410+ கேட்டகரியில் இருக்கீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களோட கட் ஆஃப் 540+ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 540+ ஆஸ் எக்ஸ்பெக்டட் என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் +or -5 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ 440ல் +or-5 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிசி கட் ஆஃப் அப்படியே வந்தோன்னா திஸ் would be probably somewhere around 530 +or-5. ஓகே, ஸோ இன்னும் 30 மார்க் கிட்ட குறைஞ்சிருமான்னு கேட்டால் மேக்ஸிமம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட தமிழ்நாடோட காம்படிஷன் இன்னும் நமக்கு தெரியலை, லைக் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க எப்படின்னு சொல்லி என்கிட்ட மெசேஜ் பண்ண நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு சொன்னவங்களே என்னோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து 2-3 பேர் 605 ஒருத்தவங்க சொன்னாங்க, 601 சொன்னாங்க, 601, 609 இவங்கெல்லாம் வந்து இறுதி சுற்று ஃபாலோ பண்ணவங்க. அது இல்லாமல் எங்களோட ஆன்லைன் பேட்ச் இருக்காங்கல்ல, பியூரான ப்ராஜெக்ட் 720 அதில் படித்தவங்க ஒரு 2-3 பேர் 600+ எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் வி ஹாவ் 580, 590 அப்படின்னு சொல்லி ஸோ 500 மேலே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ எம்பிசி வந்தோம் அப்படின்னா எம்பிசிக்கு கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் காம்படிஷன் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் இதுவும் வந்து ரொம்பலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது 530 கிட்ட இருக்கும். -5 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதில். ஓகேவா? நான் ப்ளஸ் பண்ண விரும்பலை எம்பிசிக்கு. இதில் -5 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சேம் கோஸ் ஃபார் பிசிஎம் இதுவும் காம்படிஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துலையுமே வந்து சேம் 525 கிட்ட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து எம்பிசிக்கு 525 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஓகே, இதுக்கு 530 -5 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 530 ± 5. ஓகே, ஸோ இது வந்து 525 கிட்டே மெயின்டைன் ஆகும். இது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாவோட கட் ஆஃப்ஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ரவுண்டில் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு உங்களோட எஸ்சிக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தோன்னா உங்களோட எஸ்சி கட் ஆஃப் இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாக்கே 460 வரைக்கும் வருது அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப் சம்வேர் 445 ± 10 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 445 ± 10 இந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் தான் இருக்கீங்க. 445 ± 10. ஓகே, சரிங்களா. நெக்ஸ்ட் எஸ்சிஏவும் சிமிலர் தான், சம்வேர் 435 ± 5. ஓகேங்களா, அதே மாதிரி எஸ்டி பார்த்தீங்கன்னா you will be somewhere around 415 ± 5. ஓகே, இந்த 5 மார்க்கில் தான் மோஸ்ட்லி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்கும். சரி, இப்போது வேறு என்ன விஷயம் உங்களுக்கு மெயினாக தெரியணும்னா, இப்போது இந்த ரேஞ்சில் நீங்கள் பார்டரில் இருக்கீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். பார்டர் மார்க்கில் இருக்கீங்கன்னா யூ கேன் வெயிட். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கவர்மெண்ட் கிடைக்குதா இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குதா. நான் என்ன சொல்லுவேன், இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா பார்டரில் மார்க் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் சேர்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எங்ககிட்ட காசும் இல்லைன்னா ஆப்ட் ஃபார் அ ட்ராப். யூ கேன் டேக் அ ட்ராப் ஈஸிலி. நீங்கள் ஒரு ட்ராப் எடுத்தீங்கன்னா 100% நீங்கள் சீட் எடுத்துருவீங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ட்ராப் எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே நாலேஜ் இருக்குது. ஸோ அந்த நாலேஜை கொண்டு போய் நான் இன்னும் வந்து குப்பைத்தொட்டியில் போடுறேன்னு சொல்லி ஏதாச்சும் கேவலமான ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து அந்த இடத்துல உங்களோட காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேயே உட்காருங்க. ஒரு நல்ல ஆன்லைன் பேட்சை, நம்ம பேட்ச் தான் அஃப்கோர்ஸ். ஸோ ஆன்லைன் பேட்சில் ஆல்ரெடி நிறையவே ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் எங்ககிட்ட படிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் பியூராக ஆன்லைனில் படித்து எங்ககிட்ட வந்து 601 மார்க்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் மார்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஐம் வெரி 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 கிளாட் டு அனௌன்ஸ் தட். ஸோ அதே மாதிரி 605 மார்க்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பியூர் ஆன்லைனில் உட்காந்து படித்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றது. சரிங்களா, ஸோ அதனால் யாராச்சும் வந்து ட்ராப் எடுக்கிறீங்கனாலும் சரி, ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களோட பேட்சஸை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ வாங்கி சரிங்களா. பிகாஸ் ஆல்ரெடி 15 நாளைக்கான கிளாஸஸ் கிட்ட போயிடுச்சுன்னா 40 கிளாஸ் கிட்ட போயிருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் நான் டெய்லி கிளாஸஸ் நடந்துட்டு தான் இருக்குது, லைவ் கிளாஸஸ். ஸோ உங்களுக்கு டெய்லி இன்ட்ராக்டிவ் லைவ் கிளாஸஸ் நடக்கும். பயங்கரமான ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரான ஃபீட்பேக் கிடச்சிட்டு இருக்கு எல்லா ஃபேக்கல்ட்டிஸ்க்குமே. ஸோ லெட் இட் பி பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் 1-on-1 மென்டரிங் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு மென்டர்ஷிப் தான் மெயினாக பயங்கரமாக இங்கே கொடுத்துட்ருக்கோம் டிஸ்கார்டில். அது இல்லாமல் உங்களுக்கு டெய்லி டார்கெட்ஸ் அதுன்னு சொல்லி ஃபுல் பேக்கடாக. இது இன்னும் யாராச்சும் வீடியோ பார்க்கலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ லிங்கை போய் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் கண்டிப்பாக நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 14,000 அந்த பேட்ச் ப்ரைஸ். பட் நீங்கள் வந்து 11,998 வாங்க முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு வெப்சைட் இல்லை ஆப்குள்ளே போய்ட்டு அப்ளை கூப்பனில் ஃப்ளாட் 2,000 ஒரு ஆஃபர் இருக்கும். இது வெறும் பேட்ச், ஓகேவா. இல்லை எனக்கு புக்ஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புக்ஸ் மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னா இதில் இருக்கிறது ஆப்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 18,990 பேசிக் பிளான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோ பிளான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 21,087 இது ப்ரோ பிளான். இது வந்து டிஸ்கவுண்ட் போக. ஸோ 23 தான் டிஸ்கவுண்ட், 23 ஆக்சுவல் ப்ரைஸ். 2,000 எல்லாத்துலேயுமே நாங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ வாங்கிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ எதுக்கு வாங்க சொல்கிறேன்னா உட்காந்து படிக்கிறதுக்காக தான். நீங்கள் படிச்சிங்கன்னா தான், இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் காம்படிஷனில் இருப்பீங்க. இல்லை இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சுனா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா யூ வில் பி அவுட் ஆஃப் த காம்படிஷன். ஸோ உங்களோட எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கும். ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து 1ஆம் தேதி வரப்போகுது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் இல்லை நான் ட்ராப் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ட்ராப்பர், ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ட்ராப்பர், எனக்கு வந்து பார்டரில் இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா கோ ஃபார் இட். ஓகே, வீட்டில் சேர முடியும் அப்படின்னா கோ ஃபார் இட். நான் வந்து செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் கிட்டே எடுத்துகிட்டு எனக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்குதுன்னா தாராளமாக போயிடுங்க, வாங்கிட்டு போயிடுங்க. இல்லை காசு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ஒரு ட்ராப் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இன்னொரு ட்ராப் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் பார்டரில் இருக்கீங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமில் மார்க் வாங்கிடுவீங்க இஃப் யூ சிட் அண்ட் ஸ்டடி ப்ராப்பர்லி. சரிங்களா, அடுத்தது இல்லை இது எதுவுமே எனக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னா அந்த டைமில் வரது தான் அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இட் ஹேஸ் லாட் ஆஃப் கான்ஸ்.
ப்ரோஸ் இருந்தாலும் கான்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ பியூராக மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் அப்ராடில் எந்த இடத்துக்கு போகிறீங்கனாலும் சரி, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் அப்ராட் MBBS, கான்டாக்ட் தீஸ் அபவ் நம்பர். நான் உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ்லாம் கொடுக்குறேன். இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் ஆர் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். 9840446918 இந்த நம்பர், ஆர் எல்ஸ் 8056173138. ஓகே, இந்த 2 நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அப்ராட் MBBS பற்றி எல்லா கைடன்ஸுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்ராடுக்கு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு போய்ட்டு எங்கேயுமே ஏமாறாதீங்க. நிறைய பேர் போய்ட்டு ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஒழுங்கான யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறமா வந்து படிச்சுட்டு படிக்காத மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ சப்போஸ் இல்லை நீங்கள் ட்ராப் எடுக்கிறீங்க அப்படின்னா we are here of course. So dropக்கு you can தாராளமாக choose BMNT. Already thousands of students have chosen BMNT for their repeat and freshers. யாருமே ரெக்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமும் சொன்னதே இல்லை இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட், இல்லை இதுவும் இல்லை என்கிட்ட லட்சமாக கோடி எங்கள் அப்பா சம்பாதிச்சு போடுறாரா அப்படின்னா you can go for management. சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் நீங்கள் தாராளமாக போகலாம் இஃப் யூ ஹேவ் மணி. ஸோ உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா. ஸோ அப்ராட் MBBS பற்றி மட்டும் நான் வந்து டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். எந்த கண்ட்ரிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேட்சில் வந்து பேக்லாக்ஸ் எப்படி கவர் பண்ணணும், இல்லை எது பற்றி உங்களுக்கு வீடியோ இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. யாராச்சும் இன்னும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் தி திங். அண்ட் பேட்ச் வந்து லைக் சூப்பராக போயிட்டுருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல இவ்வளோ நல்ல ஃபீட்பேக் வரும்னு சொல்லி. அவ்வளோ நல்ல ஃபீட்பேக்ஸ் எல்லாருக்கிட்ட இருந்தோம். ஸோ லெட் இட் பி ஃபிசிக்ஸ் எல்லாருக்குமே சூப்பரான ஃபீட்பேக். பேசிக்ஸை வச்சு புட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் புட்டு இல்லை பொரோட்டாவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்ஸ் சுத்தமாக தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பேசிக்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எல்லா கைடன்ஸும் நாங்கள் கொடுப்போம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஜஸ்ட் ஜாயின் த பேட்ச். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.